ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எங்கள் வீட்டில் பண்ணதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பா ரவை இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த பாக்கெட்டில் எப்படி நம்ம ரவை உப்புமா பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்க உப்புமா ஸ்டைலில் இருக்காது, பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். ஸோ செம்ம டிஃப்ரெண்ட்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ எங்கள் மம்மி எப்படி பண்ணாங்க அப்படின்னு தான் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரையே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சம்பா ரவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்கெட்டில் உள்ள ரவை எல்லாத்தையுமே கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதை நல்லா வறுத்தெடுத்து அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வறுத்தெடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ அது ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயை அப்படியே அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூனு இல்லைன்னா 3 ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ சில பேருக்கு நெய் பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கடுகு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிரியாணிக்கு சேர்ப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடுகு பட்டை சோம்பு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் நான். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பொடியாகவே அரைச்சிட்டோம், அதனால் லாஸ்ட்டு தான் நாங்கள் அந்த இதை போட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு எப்படி வெட்டுவோம் அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வெங்காயம் போடுவோம் பிரியாணிக்கு, பட் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி எல்லாமே வெட்டி வச்சுருக்கோம். ஸோ கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதையும் போட்டு அப்படியே ஒரே ஒரு பச்சை மிளகாயை நடுவில் கீறி போடுங்க. ஸோ போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் ஒரு மீடியமாக அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க. ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அது இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கிட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். நம்ம வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஸோ நம்ம தக்காளி எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதை அப்படியே நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நீளமாக வெட்டாதீங்க, ஏன்னா வதங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக நல்லா வெட்டி வச்சுட்டு அதை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா வதங்கணும், கொஞ்சம் ஜூஸி ஆகிற அளவு நல்லா வதங்கணும். ஸோ அதை உங்களுக்கு வதங்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆட் ஆயிரும். அந்த இது பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே இதாகிடும், கொஞ்சம் கொலன்னு ஆன மாதிரி ஆயிரும் தக்காளி பார்த்திங்கன்னா. ஸோ நான் பார்த்திங்கன்னா அப்படியே உப்பு லைட்டாக போட்டுக்கிட்டேன். ஸோ எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அரை ஸ்பூனு, லாஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சில பேர் உப்பு ஆட் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா நல்லாவே போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா தக்காளி வதங்கட்டும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன், பட்டை சோம்பு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு. நாங்கள் பார்த்திங்கன்னா பொடியாகவே அரைச்சிருந்தோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக தூவி விட்டாச்சு. ஸோ தூவி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பிரியாணி பொடி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் பிரியாணி பொடி தான் இருந்துச்சு. அந்த இது பார்த்திங்கன்னா அது போட்டால் தான் நமக்கு பிரியாணி ஃப்ளேவரில் கிடைக்கும். ஸோ இந்த பட்டை சோம்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பிரியாணி பொடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ரவை எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்ததுனால ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ அதுவும் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கணும். ஸோ அதை போட்டதுமே ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, அப்படியே பிரியாணி ஃப்ளேவரில் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் பிரியாணி பொடி நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ நல்ல பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் எப்படி பிரியாணிக்கு வதக்குவீங்க அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு நமக்கு போயிடும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ளேவருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் புதினாவில் இருந்துச்சுன்னா அதை பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டி ஸ்லைஸாக வெட்டி அதை அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பிரியாணிக்கு எப்படி போடுவீங்க அந்த மாதிரி தான் அதை போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தாங்க ஸ்மெல்லு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அது வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரவை வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணுறதுக்கு நேரம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் கப்பு நீங்கள் அரிசி எடுக்கிறதுக்கு வச்சுருப்பீங்க பார்த்திங்களா, அந்த இதில் எடுத்துக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 2 கப் நிறைய தண்ணி எடுத்து ஊற்றி ஸோ அது பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்கிற அளவு நல்லா கிண்டி விட்டாச்சு. ஸோ நல்லா அந்த மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே கிளறி விட்டு
அளவுக்கு அது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நுரையாக வந்ததுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்க்குற மாதிரி இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ரவை வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த ரவையை பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். ஸோ சம்பா ரவையை போட்டு நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இது போட்டதுக்கப்புறம் நம்ம எப்போயுமே உப்புமா கிண்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ கிண்டிக்கிட்டே இருந்தால் கட்டியாயிரும் பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அது கொதிக்க பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக கிண்ட நமக்கு வந்து அந்த கட்டியாகிறதுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே கிண்டிகிட்டே தான் இருந்தோம். ஸோ கிண்ட பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக கட்டியாகிக்கிட்டே வந்துச்சுங்க. ஸோ பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரியலாகவே பிரியாணி ஸ்மெல்லு தாங்க வந்துச்சு. அப்படியே பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இது வந்து இந்த அரிசி மாதிரி இருக்கும், இது பார்த்திங்கன்னா அப்படியே மாவு மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ சீரியஸாகவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக கட்டி ஆயிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ அதை இன்னும் நல்லா லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொஞ்சமாக கிளறி விட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமாக கிளறணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது திட்டு அங்கேயும் இங்கேயும் அப்படியே கட்டியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சைடு எடுத்து அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆயிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லைட்டாக அப்படியே கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நடுவில் கூடி கிண்டினிங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே பார்த்திங்கன்னா கட்டி ஆயிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உப்புமா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இது கிண்டுறது தாங்க ரொம்ப நேரம் ப்ராசஸாக இருக்கும். ஸோ கிண்டிகிட்டே இருக்கணும், அதுதாங்க கை வலிக்கும், பார்த்தாலே தெரியுது. ஸோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிண்டிக்கோங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கொத்தமல்லி இலையை தூவி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சம்பா ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, ஃபைனலாக பார்த்திங்கன்னா கட்டி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து அப்படியே நானும் பார்த்திங்கன்னா அப்படியே தட்டில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண எப்படி இருக்குதுன்னு தெரில, ஏன்னா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா புதுசாகவே இருந்துச்சு. ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்ல, எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா என்னடா ரவை உப்புமாவை இப்படி கூட பண்ணுவாங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா ரைத்தாவோட ஃபைனலாக பார்த்திங்கன்னா தட்டில் போட்டு நம்ம சாப்பிட்றோம் எப்படி இருக்குன்னு. எல்லாத்தையும் ஒரு தடவையாக டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு தாங்க டேஸ்ட் பண்ணேன். சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா செம்மையாக கிண்டி செம்மையாக சாப்பிட்டாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்புமாவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பேசிக்காக உப்புமாவே பிடிக்காது. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடும் போது வித்தியாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வித்தியாசமாக ட்ரை பண்ணி சாப்பிடும் போது அவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நானே அப்படி தாங்க நினச்சி சாப்பிட்டேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்குமே உப்புமா பிடிக்காது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எனக்கே அப்படியே ஒவ்வொரு வாய் எடுத்து வைக்கும் போது பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கவும் நல்லா உள்ளே போயிடுச்சுங்க. ஸோ நல்ல பிரியாணி சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இதையே நினச்சி சாப்பிடும்போது அதுவும் உள்ளே போயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.